மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் கேலண்டர் இயர் 2026க்கான டிஸ்டன்ஸ் ஆன்லைன் எஜுகேஷனுக்கான அட்மிஷன் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. அது மட்டும் இல்லாமல் யூஜிசி டெப் அப்ரூவல் ஆன ஒரு யூனிவர்சிட்டி. அதனால இதில் நீங்கள் யூஜி பிஜி டிப்ளமா கோர்சஸ் எல்லாம் படிக்கலாம். டிஸ்டன்ஸ் ஆன்லைனில் படிக்கிற டிகிரி டிப்ளமா கோர்சஸ் வந்து ரெகுலரில் படிக்கிற டிகிரி டிப்ளமா கோர்சஸ்க்கு ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி உங்களுக்கு யூஜிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால கண்டிப்பாக நீங்கள் படிக்கலாம். அடுத்தது என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, அதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, டியூஷன் ஃபீஸ் எவ்வளவு, அதாவது பர் இயருக்கு எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல யூஜியில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பிஏ தமிழ், இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா +2 பாஸ் பண்ணியிருக்கணும் வித் தமிழ், அது படிச்சிருக்கணும் நீங்கள். இதுக்கான டியூஷன் ஃபீஸ் 3000. பிஏ எக்கனாமிக்ஸ் தமிழ் அண்டு இங்கிலீஷ் மீடியம், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னா +2 பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 3 இயர்ஸ் டிப்ளமா பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த கோர்ஸுக்கு ஓகே. இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் 3000. பிஏ இங்கிலீஷ், இதுக்கான எலிஜிபிலிட்டி +2 பாஸ் பண்ணியிருக்கணும் வித் இங்கிலீஷ். டியூஷன் ஃபீஸ் பர் இயர் 3000. பிஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், இதுக்கான குவாலிஃபிகேஷன் +2 பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லாட்டினா 3 இயர்ஸ் டிப்ளமா பாஸ் பண்ணியிருக்கணும். இதுக்கான டியூஷன் ஃபீஸ் 3000. பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு மீடியத்துலையும் இருக்குது. இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா 3 இயர் டிப்ளமா பாஸ் பண்ணியிருக்கணும். டியூஷன் ஃபீஸ் பர் இயருக்கு வந்து 3000. பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்துலையுமே இருக்குது. நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா 3 இயர்ஸ் டிப்ளமா பாஸ் பண்ணியிருக்கணும். டியூஷன் ஃபீஸ் 3000. பிஏ சோசியாலஜி, இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா +2 பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா 3 இயர்ஸ் டிப்ளமா பாஸ் பண்ணியிருக்கணும். டியூஷன் ஃபீஸ் 3000. பிஏ ஹிஸ்ட்ரி தமிழ் அண்டு இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்கு. குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு +2 பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா 3 இயர்ஸ் டிப்ளமா பாஸ் பண்ணியிருக்கணும். டியூஷன் ஃபீஸ் வந்து 3000. பிகாம், இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே இருக்குது. +2 பாஸ் பண்ணியிருக்கணும் வித் காமர்ஸ் அண்டு அக்கௌண்ட்ஸ். ஃபீஸ் வந்து 3000. பிபிஏ, இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா +2 பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா 3 இயர்ஸ் டிப்ளமா பாஸ் பண்ணியிருக்கணும். இதுக்கு டியூஷன் ஃபீஸ் 4000. பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், இதுக்கு குவாலிஃபிகேஷன் +2 பாஸ் பண்ணியிருக்கணும் வித் மேக்ஸோட பாஸ் பண்ணியிருக்கணும். டியூஷன் ஃபீஸ் வந்து 4000. பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், இது 1 இயர் கோர்ஸ் வந்து. இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி. டியூஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு 7000. பிஎஸ்சி பிசிக்ஸ், இதுக்கு வந்து நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருக்கணும் வித் பிசிக்ஸ் அண்டு மேக்ஸ். இதுக்கான டியூஷன் ஃபீஸ் வந்து 9000. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, குவாலிஃபிகேஷன் வந்து +2 பாஸ் பண்ணியிருக்கணும் வித் கெமிஸ்ட்ரி. இதுக்கான டியூஷன் ஃபீஸ் 9000. பிஎஸ்சி பாட்டனி, இதுக்கான குவாலிஃபிகேஷன் +2 பாஸ் பண்ணியிருக்கணும் வித் பாட்டனி ஆர் பயாலஜி. டியூஷன் ஃபீஸ் 9000 rupees. பிஎஸ்சி ஜுவாலஜி, இதுக்கான குவாலிஃபிகேஷன் +2 பாஸ் பண்ணியிருக்கணும் வித் ஜுவாலஜி ஆர் பயாலஜி. டியூஷன் ஃபீஸ் 9000. பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, இதுக்கான குவாலிஃபிகேஷன் +2 பாஸ் பண்ணியிருக்கணும் வித் பயாலஜி ஆர் பாட்டனி ஆர் ஜுவாலஜி. ஃபீஸ் 9000. பிஎஸ்சி டூரிசம் அண்டு ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், குவாலிஃபிகேஷன் வந்து +2 பாஸ் பண்ணியிருக்கணும். ஃபீஸ் வந்து 9000. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதுக்கான குவாலிஃபிகேஷன் +2 பாஸ் பண்ணியிருக்கணும் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் மேக்ஸ். இதுக்கான டியூஷன் ஃபீஸ் பர் இயர் 12,000 rupees. பிசிஏ, இதுக்கான குவாலிஃபிகேஷன் +2 பாஸ் பண்ணியிருக்கணும் வித் மேத்தமேட்டிக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ். டியூஷன் ஃபீஸ் 12,000 rupees. பிஎட், இதுக்கான குவாலிஃபிகேஷன் இன் சர்வீஸ் டீச்சர்ஸ், அதாவது சர்வீஸில் உள்ள டீச்சர்ஸ் வித் யூஜி டிகிரி அண்டு டிப்ளமா இன் டீச்சர் எஜுகேஷன், இல்லைன்னா பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன். இதுக்கான டியூஷன் ஃபீஸ் பர் இயர் 18,500.
இப்போ பிஜி ப்ரோக்ராம் என்னென்ன ஆஃபர் பண்ணியிருக்காங்க, அதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன இருக்குது, டியூஷன் ஃபீஸ் பர் இயருக்கு எவ்வளவு அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம். எம்ஏ தமிழ், இதுக்கு எலிஜிபிலிட்டி எனி டிகிரி வித் தமிழ். டியூஷன் ஃபீஸ் வந்து 4000. எம்ஏ ஹிஸ்ட்ரி, இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு மீடியத்தில் இருக்குது. எலிஜிபிலிட்டி எனி டிகிரி, ஃபீஸ் வந்து 4000. எம்ஏ எக்கனாமிக்ஸ், இது தமிழ் அண்டு இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா எனி டிகிரி வித் மேத்தமேட்டிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிக்ஸ். இது வந்து +2 லெவலில் இருக்கலாம், இல்லாட்டினா யூஜி லெவலில் இருக்கலாம். இதுக்கான ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா 4000. அடுத்தது எம்ஏ இங்கிலீஷ், இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா எனி டிகிரி வித் இங்கிலீஷ் இன் பார்ட் 1 to 3. இதுக்கு டியூஷன் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா 4000. எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குது. எலிஜிபிலிட்டி வந்து எனி டிகிரி, ஃபீஸ் வந்து 4000. எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இது தமிழ் அண்டு இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது. எலிஜிபிலிட்டி எனி டிகிரி, ஃபீஸ் வந்து 4000. எம்ஏ சோசியாலஜி, இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலையுமே இருக்குது. எலிஜிபிலிட்டி வந்து எனி டிகிரி, டியூஷன் ஃபீஸ் வந்து 4000. எம்காம், இதுக்கு எலிஜிபிலிட்டி பிகாம், டியூஷன் ஃபீஸ் 4000. எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், இதுக்கு எலிஜிபிலிட்டி பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், டியூஷன் ஃபீஸ் 4000. எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலையுமே இருக்குது. எலிஜிபிலிட்டி எனி டிகிரி, டியூஷன் ஃபீஸ் 6000. மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி அண்ட் சயின்ஸ் 1 இயர் கோர்ஸ் இது. இதுக்கு எலிஜிபிலிட்டி பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி அண்ட் சயின்ஸ். இதுக்கான டியூஷன் ஃபீஸ் வந்து 12000. எம்எஸ்சி பாட்டனி, இதுக்கு எலிஜிபிலிட்டி பிஎஸ்சி இன் ரிலவன்ட் சப்ஜெக்ட். இதுக்கான டியூஷன் ஃபீஸ் 14000. எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதுக்கு எலிஜிபிலிட்டி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா மேத்தமேட்டிக்ஸ், ஃபீஸ் வந்து 14000. எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, இதுக்கு எலிஜிபிலிட்டி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இல்லைன்னா பிஎஸ்சி அப்ளைடு சயின்ஸ். இதுக்கான டியூஷன் ஃபீஸ் 18000. எம்எஸ்சி பிசிக்ஸ், இதுக்கு எலிஜிபிலிட்டி பிஎஸ்சி பிசிக்ஸ் இல்லைன்னா பிஎஸ்சி அப்ளைடு சயின்ஸ். இதுக்கான டியூஷன் ஃபீஸ் 18000. எம்சிஏ, இதுக்கு எலிஜிபிலிட்டி பிசிஏ இல்லைனா எனி டிகிரி வித் மேத்தமேட்டிக்ஸ் அட் +2 லெவல். இதுக்கான ஃபீஸ் 18000. எம்பிஏ அண்ட் ஸ்பெஷலைசேஷன், இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா எனி டிகிரி, டியூஷன் ஃபீஸ் பர் இயருக்கு எவ்வளோ அப்படின்னா 18000. சில டிப்ளமா கோர்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான எலிஜிபிலிட்டி +2 நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். டியூஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பர் இயருக்கு சில கோர்சஸ்க்கு வந்து 5000, சில கோர்சஸ் 6000, 7500, 8500, 10000, 12000, 15000 இந்த ரேஞ்சில் இருக்குது. ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. சில சர்டிஃபிகேட் கோர்ஸெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான எலிஜிபிலிட்டி +2 பாஸ் பண்ணியிருக்கணும். டியூஷன் ஃபீஸ் பர் இயர் அது பொறுத்த வரைக்கும் 4000 சில கோர்சஸ் கொடுத்துருக்காங்க, 6000க்கு சில கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். 10th 12th மார்க் ஷீட்டு, பிஜி அப்ளை பண்ணுறதா யூஜி மார்க் ஷீட்டு, யூஜி டிகிரி சர்டிஃபிகேட்டு, டிசி, இது எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வேணும். அடுத்தது உங்கள் ஃபோட்டோ, அடுத்தது உங்கள் சிக்னேச்சர், இது வந்து ஜேபிஜி இல்லாட்டா ஜேபக் இந்த இமேஜில் வேணும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி முதல்ல நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்கள் இமெயில் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணிக்கிங்க. அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கண்டிப்பாக கிரியேட் பண்ணிக்கிங்க. இதை வச்சு தான் திரும்ப நீங்கள் லாகின் பண்ண முடியும். உங்கள் ஃபோன் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். ரெஜிஸ்டர் பண்ண பிறகு திரும்ப லாகின் பண்ணி முதல்ல நீங்கள் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணணும். அடுத்தது எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணணும். அடுத்தது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு
ஃபீஸை நீங்கள் பே பண்ணணும். அட்மிஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் யூஜிக்கு 650 ரூபாய், பிஜிக்கு 750 ரூபாய், எம்பிஏ அண்ட் எம்சிஏ இதுக்கு 1250 ரூபாய். பேமெண்ட்டை நீங்கள் ஆன்லைனில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இல்லைன்னா யூபிஐ ஆப்பில் ஏதாவதுல நீங்கள் பண்ணலாம். அப்ளை பண்ண பிறகு உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. உங்களுக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆன பிறகு தான் உங்களுக்கான ரெஜிஸ்டர் நம்பர் கொடுப்பாங்க, ஒரு ஐடி கார்டும் கொடுப்பாங்க. அட்மிஷனுக்கு பிறகு தான் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்லாம் இஷ்யூ பண்ணுவாங்க. கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் லேர்னர் சப்போர்ட் சென்டரில் தான் உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும். மினிமம் நீங்கள் 56 to 75 ஹவர்ஸ் ஒரு செமஸ்டருக்கு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 73% நீங்கள் அட்டண்டன்ஸ் இருக்கணும். கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் சாட்டர்டே சண்டேல தான் நடக்கும். கிளாஸஸ்க்கான ஷெடியூலை அவங்க வெப்சைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் மார்க் 25 மார்க் இருக்கும், எக்ஸ்டர்னல் மார்க் 75, டோட்டலாக 100 மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்டோடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குதோ அதை பொறுத்து தான் அவங்க சென்டரை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுவும் எக்ஸாம் டைமில் தான், அதாவது எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் அதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. லேர்னர் சப்போர்ட் சென்டர்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு பார்க்கலாம். பல்கலை நகர் சென்டர் எங்க இருக்குன்னா பல்கலை நகர் மதுரை. சிட்டி சென்டர் எங்க இருக்கு அப்படின்னா அழகர் கோயில் ரோடு மதுரை. தேனி சென்டர் எங்க இருக்கு அப்படின்னா மதுரை ரோடு ஆப்போசிட் டு ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் தேனி. திண்டுக்கல் சென்டர் எங்க இருக்கு அப்படின்னா நாதன் காம்ப்ளெக்ஸ் ஆப்போசிட் டு பஸ் ஸ்டாண்ட் திண்டுக்கல். பிகேஎன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எங்க இருக்கு அப்படின்னா ஏர்போர்ட் ரோட் திருமங்கலம். அல்ட்ரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எங்க இருக்கு அப்படின்னா அல்ட்ரா நகர் மதுரை டு சென்னை ஹைவே மதுரை. மீனாட்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எங்க இருக்கு அப்படின்னா பழனி ரோட் திண்டுக்கல். விவி வன்னிய பெருமாள் காலேஜ் ஃபார் உமன் எங்க இருக்கு அப்படின்னா மதுரை ரோட் விருதுநகர். ஸ்ரீ பாலகிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எங்க இருக்கு அப்படின்னா ராஜபாளையம், அதாவது சத்திரபதி ராஜபாளையம். அம்பியா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் எங்க இருக்கு அப்படின்னா அண்ணா நகர் சாத்தமங்கலம் மதுரை. மீனம்மாள் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் உமன் டி குன்னத்தூர் மதுரை. நோபல் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் எங்க இருக்கு அப்படின்னா அருப்புக்கோட்டை விருதுநகர். கவி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் எங்க இருக்கு அப்படின்னா நாகமலை மதுரை. ஆர்விஎஸ் குமரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எங்க இருக்கு அப்படின்னா ஐயலூர் திண்டுக்கல். மேரி மாதா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா பெரியகுளம். கேஆர்பி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா கார்கிவாடன்பட்டி சிவகாசி விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். ஸ்டூடெண்டோடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இந்த லேர்னர் சப்போர்ட் சென்டர்ஸ் எல்லாம் மாறும்.